கவலைப்படாத தம்பி. பாப்பா அந்த பணத்தை எடுத்துக்கோ. இந்தாங்கப்பா. இந்தாங்க, இதை வச்சுட்டு உங்க பிசினஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அமோகமா அழகு. நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த அமௌண்ட் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா வாழ்ந்தா போதும். சரி வரேங்க. அப்பா என்னப்பா யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? விடு பாப்பா, சின்ன பையங்க வாழ்ந்துட்டு போறாங்க. என்னமோ சொல்றீங்க, போங்கப்பா. 1 year later. அண்ணே அண்ணே யாருமா நீங்க? அண்ணா நடராஜன் அவங்களோட பொண்ணு. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காப்லையா? அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அண்ணன் தப்பா எடுக்கலைன்னா உங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட் இருக்குதா அண்ணே? ஏமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம்லம்மா. எனக்கே கொஞ்சம் பிசினஸ் லாஸா போயிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து எல்லாம் கொஞ்சம் லோன்லாம் அடைச்சேன். தப்பா எடுத்துக்காதம்மா. அப்படிங்களாண்ணே? சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு போமா? இருக்கட்டும்ண்ணே. ஜி அந்த இடம் என்னாச்சு ஜி? உடனே முடிங்க ஜி. எவ்வளவு லட்சம்னாலும் பரவாயில்ல, உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். இப்படிதான் நிறைய பேர் பணம் வந்ததும் அவங்க வந்த வழி என்னன்னே மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட சிலர்னால தான் உதவி பண்றதுக்கே பயமா இருக்கு இப்பெல்லாம்.